வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ரசம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். இந்த ரசம் ரெசிபி சும்மா சொல்லக்கூடாதுங்க, சுட சுட சாதத்தோட சூப்பராகவே இருக்கும். எப்பயும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 தக்காளி அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல், எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு நிறைய போட்டுக்குங்க இந்த ரசத்துக்கு. மிளகு 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகா வத்தல் 1, நல்லா மைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ நான் பாயில் பண்ணி வச்சுருக்க தக்காளி தண்ணியை பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்றேன். அதுக்கப்புறம் புளி கரைசல் நமக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்க தண்ணியை இந்த தக்காளி வேக வச்ச தக்காளி கூட சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளியை நல்லா மசித்து இந்த அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணியையும் இது கூட நம்ம தக்காளி கூட நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம மைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோட கலந்துடலாம். இதோட கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு 2 கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த தண்ணியில் கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நுர கட்டுற அளவுக்கு விட்டுருங்க ரசத்தை. நம்ம எப்பயுமே நுர கட்டினோன்னே இறக்கிடுவோம், அதே மெத்தடு தாங்க. ஆனால் இந்த ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரசம் அல்டிமேட்டாகவே இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.